நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆஸ்ட்ரோ டிப் எதை பற்றி என்றால், நலமாக வாழ எந்தெந்த கடவுளை வணங்கலாம் என்பதை பற்றித்தான். அதற்கு எடுத்துக்காட்டாக வெற்றி கிடைக்க, தடைகள் நீங்க, யோகம் கிடைக்க, சகல இன்பம் கிடைக்க, அறிவு, அழகு, தைரியம் கிடைக்க, மனபலம் கிடைக்க, செல்வ வளம் கிடைக்க, மாங்கல்ய பாகியம் கிடைக்க, கல்வி, கலைகள் கிடைக்க, நல்ல வாழ்வு கிடைக்க, இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எந்தெந்த தெய்வத்தை வணங்கலாம் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த கேள்வியில் எந்தெந்த கிரகங்கள் அடங்கியிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நலமாக வாழ யாரை வணங்க வேண்டும் அல்லது எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்பதில் நாம் பார்க்க போகும் கிரகங்கள் எதென்றால், கேது கிரகம், சூரிய கிரகம், புத கிரகம், செவ்வாய் கிரகம், சனி கிரகம், சுக்கிர கிரகம், ராகு கிரகம், அதேபோல் குரு கிரகம். இந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம். பார்க்க போனால் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். இருப்பினும் ஒரு சில கிரகங்கள் இங்கு தென்படாது என்பதை அறிவுறுத்துகிறேன். பார்க்கலாம் என்னென்ன என்பதை பற்றி. அதாவது நமக்கு நலமாக வாழ வேண்டும், அதில் முதலில் வெற்றி கிடைக்க வேண்டும், தடைகள் நீங்க வேண்டும். இதற்கு எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்றால், வெற்றியும் கிடைக்க வேண்டும், தடைகள் நீங்க வேண்டும் என்றால் கணபதி பகவானை வணங்க வேண்டும். கணபதி பகவான் என்றாலே அங்கு கேது கிரகத்தை குறிக்கும். இரண்டாவது, நம் வாழ்க்கையில் யோகம் கிடைக்க வேண்டும். யோகம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் சூரிய பகவானை, அதாவது சூரிய கிரகத்தின் அடிப்படையில் வரும் சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும். சிவன் என்றால் இந்த இடத்தில் சூரிய கிரகத்தை குறிக்கும். பிறகு சகல இன்பம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் திருமாலை வணங்க வேண்டும். திருமால் என்றால் புத கிரகத்தை குறிக்கும். அதற்கு பிறகு அறிவு வேண்டும், அழகு வேண்டும், அதேபோல் தைரியமும் வேண்டும். இதற்கு முருகப்பெருமானை நாம் வணங்க வேண்டும். முருகப்பெருமான் என்றால் செவ்வாய் கிரகத்தை குறிக்கும். பிறகு மனபலம் நமக்கு வேண்டும் என்றால் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். ஆஞ்சநேயர் என்றால் சனி கிரகத்தை குறிக்கும். அதே போல் செல்வ வளம் வேண்டும் என்றால் நாம் லக்ஷ்மி தேவியை வணங்க வேண்டும். லக்ஷ்மி தேவி என்றால் சுக்கிர கிரகத்தை குறிக்கும். அதுபோலவே மாங்கல்ய பாகியம் வேண்டும் என்றால் நாம் பராசக்தியை வணங்க வேண்டும். இங்கு பராசக்தி என்றால் ராகு பகவானை குறிக்கும். அதுபோல் கல்வி, கலை, நல்ல வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சரஸ்வதி தேவியையும் பிரம்மாவையும் வணங்க வேண்டும். சரஸ்வதி தேவியும் பிரம்மாவும் இரண்டு பேருமே குரு கிரகத்தின் அடிப்படையில் வருபவர்கள். எனவே நாம் பார்த்தது கேது கிரகம், சூரிய கிரகம், புத கிரகம், செவ்வாய் கிரகம், சனி கிரகம், சுக்கிர கிரகம், ராகு கிரகம், அதேபோல் குரு கிரகம். எனக்கு தெரிந்த எல்லா கிரகங்களும் இந்த அதாவது கேள்வியில் அடங்கியிருக்கிறது, அதே போல் பதிலும் அடங்கியிருக்கிறது. எனவே நாம் நலமாக வாழ வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை வணங்கலாம் என்றால், நான் சொன்னபடி ஒவ்வொரு காரியத்திற்கான, ஒவ்வொரு ஐஸ்வர்யத்திற்கான கடவுளை குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த கடவுளை நாம் தொடர்ந்து வழிபடும் பொழுது அந்தந்த ஐஸ்வர்யம், அந்தந்த கடவுளுக்கு உண்டான ஐஸ்வர்யம் நம்மை அடையும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.